இப்போ நம்ம திரும்பவும் தீவுத்திடல் எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஷாப்ஸையும் நம்ம வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். நம்ம நினச்ச மாதிரியே சண்டே 3 மணி 3:30க்கெலாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஷாப்ஸும் ரொம்ப கூட்டமாகவே தான் இருக்குது. ஏன்னா ஹாலிடேன்றதுனால எனக்கு தெரிஞ்சு இவங்க மார்னிங்கே ஓப்பனில் தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 20 ருபீஸ் 40 ருபீஸ் ஷாப்பு இப்போ வரிசையாக செம்மையாக ஷாப்ஸ் இருக்குது. ஸோ ஏதாவது நல்ல கடை இருந்துச்சுன்னா நான் திரும்ப உங்களுக்கு வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன். நல்லா பாருங்கள். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் நிறைய இடம் இருக்குது. இன்னுமே சில கடைகள்லாம் ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஹாய் கைஸ், நம்ம இப்போது தீவுத்திடல் வந்திருக்கோம். ஸோ ஃபுல் லென்த் வீடியோ தான், எல்லா ஷாப்பும் நான் கவர் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஷாப் டைமிங், அதாவது எக்ஸிபிஷன் ஓப்பனிங் டைமிங் பார்த்தீங்கன்னா வீக் எண்டில் பார்த்தீங்கன்னா 11 o'clockலேருந்து 10 o'clock, அதாவது மார்னிங் 11 o'clockலேருந்து 10 o'clock அஃபிஷியலாக. பட் எல்லா ஷாப்புமே எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு அப்படி அந்த மாதிரி இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே ஓப்பன் பண்ணுவாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்டால்ஸ் எல்லாமே இந்த சைடு இருக்குது. அதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clock 12:30 அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க. எல்லா ஷாப்புமே அஃபிஷியலான டைமுக்கு ஓப்பன் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அப்போ தான் உள்ளே ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சில ஷாப் ஓப்பன் ஆனிச்சு உங்களுக்கு. மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் டைமிங் பார்த்திங்கன்னா 3 o'clock தான் ஓப்பனிங் வருது. 10 o'clock வரைக்கும் இருக்கும். ஸோ 3 o'clockனா 3 o'clock இல்லை 4 o'clockல தான் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கவங்களே சொல்கிறாங்க. ஸோ அதனால் 4 o'clock நீங்கள் வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் 3 o'clock வந்துட்டிங்கனாலும் அந்த கவர்மெண்ட் ஸ்டால்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வாங்க. ஒரு சில இதில் ஏசி எல்லாமே போட்டுருக்காங்க. அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு அங்கே இருந்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஷாப் எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 rupees 20 rupees ஷாப் போகிறோம். நம்ம எல்லாத்துக்குமே உங்களுக்கு போர்டில் நேம் இருக்குது. இங்கே ரியா டாய்ஸ்ன்னு இருக்குது. ஸோ டாய்ஸ் எல்லாமே வெரைட்டியாக இருக்குது. மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இங்கே பிளாஸ்டிக் டாய்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ஒரு சில டாய்ஸ் யூனிக்காகவே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டாக்கிங் டாம் இருக்குது, அப்புறமா டான்ஸிங் கேட்டஸ் இருக்குது, வாக்கி டாக்கி இருக்குது, கீ செயின்ஸ் இருக்குது. அதே மாதிரி வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே துணிக்கடை இருக்குது, ஜாத் ஹேண்ட்லூம்ஸ்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா லக்கி நவ் காட்டன் இருக்குது. அப்புறமா ஹேண்ட் கிராஃப்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற துணி வெரைட்டிஸ் தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைட்லேயே உங்களுக்கு ஸ்டால் எல்லாமே இருக்குது சாப்பிட்றதுக்கு. காலிஃப்ளவர் பக்கோடா, டெல்லி அப்பளம், மிளகா பஜ்ஜி, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, வேஃபல்ஸு, முக்கியமாக தண்ணி பாட்டில் ஸ்டால்ஸ் அங்கங்கே இருக்குது. அப்புறமா எல்லா எக்ஸிபிஷனுக்குமே உரித்தான இந்த சென்ட்டு கடை எல்லாமே இருக்குது, பர்ஃப்யூம் ஷாப் எல்லாமே இருக்குது. அண்ட் அந்த சைடு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான கார் இதெல்லாமே இருக்குது, த்ரோ பால் இருக்குது. இங்கே ஊறுகாய் கடை இருக்குது, வைசன் டாய்லெட் கிளீனர் கடை இருக்குது, அப்புறமா டார்லிங் மசாலா கடை இருக்குது. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்ட் ரூம்லாம் போகணுன்னா போய்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த ஜங்ஷன், அதாவது இங்கேருந்து அந்த கவர்மெண்ட் ஸ்டால்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு போனாலும் பார்த்து இதுதான். நீங்கள் பார்த்து வெளியே போனீங்கன்னா நீங்கள் அப்படியே அங்கே போயிடலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி, நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, ஒரு 10 அடிக்கு ஒரு தண்ணி கடை இங்கே இருக்குது. அண்ட் எல்லா பஜ்ஜி கடை அது மாதிரி இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே தண்ணி பாட்டிலுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா ஸ்னோ கிங்டம் இருக்குது. பக்கத்துலேயே குட்டி பசங்களுக்கு VR கேமு, பால் கேமு, அந்த மாதிரி ஃபன் சிட்டி சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ப்ளே சிட்டின்னு போட்டிருக்காங்க. அந்த இது இருக்குது அந்த ஷாப்பு. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்னோ வேர்ல்டில் தான் அதிகமாக இருக்குது. பட்டு எனக்கு இது பர்சனலாக பிடிக்காது. ஏன்னா இங்கே ரைஸ் கட்டி அப்படியே கரைச்சி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். அதுதான் மேஜராக இருக்குது எல்லா ஸ்னோ வேர்ல்ட்லேயுமே.
ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது, மிஷின் இங்கே இருக்குது பக்கத்தில். இங்கன்னா ஸ்கேரி ஹவுஸ் இருக்குது, கந்தர்வர் கோட்டை பேய்கள்னு போட்டிருக்காங்க. ரொம்ப பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ பேய் கண்டிப்பாக வரும். ஏன்னா இங்கே இந்த மாதிரி ஹாரர் ஹவுஸ்லலாம் வந்து பேய் வர மாதிரி தான் வச்சுருக்காங்க. பின்னாடி வந்து சுற்றி வந்து பேய் வரும், ஓகேங்களா? அதனால் நீங்கள் போயிட்டே இருக்கும்போது உங்கள் திடீர்னு வந்து ஒரு பேய் வந்து பயன்படுத்தும். அதுதான் இந்த ஹாரர் ஷோஸோடதெல்லாம். பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் மிட்டாய் ஷாப் இருக்குது, கூட்டமாக தான் இருக்குது. ஃபுல்லுமே ரொம்ப சீப்பான ரேட்டில் இருக்கானா. வீடியோ பாருங்கள் என்னென்னலாம் இருக்குன்னு. இப்போ எக்ஸிபிஷன் எண்டுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஷாப்பு தான் ரிப்பீட்டடாக இருக்குது. அண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தீம் பார்க் மாதிரி செட்டப்பில் இருக்குது. ஜெயிண்ட் வீல், ஏரோப்ளைனு இந்த மாதிரி மாடலில் நிறையா வச்சுருக்காங்க. ஜெயிண்ட் வீல்லே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அண்ட் அதே மாதிரி டைட்டானிக்கும் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நிறையா இடத்துல இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரௌட் இருக்குது வீக்கெண்டில். ஸோ நீங்கள் வீக் டேஸில் வாங்க, ஜாலியாக தான் இருக்கும். பட் வீக் டேஸில் வரும்போது நிறையா ரைட்ஸ் இருக்குமான்றது வந்து டவுட்டு தான். ஏன்னா பெரிய பெரிய ரைடு எல்லாமே ஆஃப் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி ஒரே ஒரு சில ரைட்ஸ் மட்டும்தான், சின்ன சின்ன ரைட்ஸ் மட்டும்தான் அங்கே அவைலபிளாக இருக்கும். பட் வீக் டேஸில் வந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாமே இருக்குமான்றது டவுட்டு. வீக் எண்டில் வரும்போது நிறையா வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த போட் ரைடு 2 வச்சுருக்காங்க, ஜெயிண்ட் வீல் 2 வச்சுருக்காங்க. அண்ட் பிக் ரைடு எல்லாமே நிறையா வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பெரிய பெரிய தீம் பார்க்கில் இருக்கிற மாதிரியே வச்சுருக்காங்க தான் சொல்லணும்.